மௌலவிட மகள். அவள் ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறா. அவள் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரனை காதல் செய்கிறா. ஆனா செஞ்சுட்டு என்ன செய்யறா, அவர் சொல்றாரு நான் இஸ்லாத்துக்கு வந்து திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லும் போது அவ காதலிச்சு திருமணம் முடிக்கப்படுது. அவள் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான். இந்த காலகட்டத்துல முஸ்லிம் சமூகம் எப்படி இப்ப ஈமானோட இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்லாமிய சமூகம் ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நாம் எங்களது முன்னோர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள், நானும் இஸ்லாத்தில் அந்த முஸ்லீம் காரணமாக நானும் இஸ்லாத்தில் இருக்கிறேன், அது எது எனக்கு கடமையோ, இஸ்லாமில் என்ன கடமையோ அதை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை கழிக்கிற அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்குது. கூடுதலாக இஸ்லாமிய சமூகம் வீண்லையும் விளையாட்டிலும் மூழ்கி கிடக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாமியனாக இருக்கிறன்னா அவன் ஈமான்ல உறுதியா இருக்கிறணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரு காலையில முஸ்லீமா இருப்பாரு, இறுதி நாள் வரும்போது காலையில அவர் முஸ்லீமா இருப்பாரு, அந்திக்கு அவர் காபிராக மாறிடுவார். அந்திக்கு அவர் முஸ்லீமா இருப்பாரு, காலையில அவர் காபிராக மாறிடுவார். அந்த அளவுக்குள்ள காலமா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்குது. சமீப காலத்துல நாங்க பாக்குறோம், ஒரு பெண் ஒரு யூனிவர்சிட்டியில என்ன செய்யறா, ஒரு கொள்கைவாதியான ஒரு மௌலவிட மகள். அவள் ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறா. அவள் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரனை காதல் செய்கிறா. ஆனா செஞ்சுட்டு என்ன செய்யறா, அவர் சொல்றாரு நான் இஸ்லாத்துக்கு வந்து திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லும் போது அவ காதலிச்சு திருமணம் முடிக்கப்படுது. அவள் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான். எந்த அளவுல இருக்குது, ஒரு கொள்கையான ஒரு மௌலவி, இறையச்சம், ஈமான், ஏகத்துவத்தை சுமந்தவர்கள்ட்ட பிள்ளைகளோட நிலையை பார்க்கும்போது ரொம்ப பாரதூரமான நிலைக்கு போகுது. என்ன காரணம், ஈமான்ல உறுதியற்ற நிலை. ஏன்னா இஸ்லாம் இருக்குது, நான் பிறந்தது முஸ்லீம் தான், ஆனால் அவர்கள் வாழ்ற வாழ்க்கை, அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க கடமைகளா பார்க்கும்போது இஸ்லாத்தை விட்டு தூரமான நிலையில பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல 11வது அத்தியாயம் 120வது வசனத்துல சொல்றான், நாங்க தூதர்கள்ட வரலாற்றுகளை, தூதர்கள் நடந்த வாழ்க்கை வரலாற உங்களுக்கு சொன்னதே உங்களோட உள்ளத்தை ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வந்து ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு நாங்க வரலாறுகளை சொன்னோம், ஈமான் கொண்டவர்களுக்கு உண்மையையும் அறிவுரையும் நாங்க தந்தோம்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவோம். இன்னைக்கு நாங்க வந்து நபிமார்களோட வரலாறு, அல்லாஹ் வந்து அவர் நபிமார்களோட பிறப்புல இருந்து இறப்பு வரை நபிமார்களோட வரலாறு, எல்லா நபிமார்களோட வரலாறுன்னு சொல்லல. அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு தேவையான தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நபிமார் கிட்டத்தட்ட 25 நபிமார்களோட வரலாற சொல்லுவான். அதை சொல்லும் போது நபிக்கு சொல்றோம், அவங்களோட உள்ளத்தை உறுதியா வச்சு கொள்றதுக்கு. நான் உள்ளத்துல ஈமான் வந்து இன்னைக்கு என்ன சொல்லலாம், நான் என்னோட வாழ்க்கை வந்து எப்படின்னா, நாங்க முஸ்லீமாக பிறக்கிறதுல முக்கியம், முஸ்லீமாக வாழ்றதுல முக்கியம், எங்களோட மரணம் ஒரு முஸ்லீமாக இருக்கணும், இறைவனை நாங்க ஏற்றுக்கொண்டதாக நம்ம மரணிக்கணும். இன்னைக்கு நடந்துக்கிற காரியம் நாங்க பாக்குறோம், இது வந்து ரொம்ப இஸ்லாத்தோடு தூரமான நிலையில இருக்குது. இதைத்தான் சொல்றோம். ஏன்னா நாங்க வந்து நபிமார்களோட வாழ்க்கை வரலாறுல அல்லாஹ் நாங்க சொல்றான் படிப்பினைகள் இருக்குது. இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தளவு தெரியும், அவரை சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான் ஏகத்துவத்தின் தந்தை. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாங்க எடுத்து பார்த்தோம்னா, அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய சோதனைகளை கண்டு அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த பார்க்கும்போது நமக்கும் இந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் அளவுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் ஒரு இந்த எங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லும்போது நீங்க வந்து எப்படின்னா, இஸ்லாத்தை ஈமான் கொண்டவர்களை சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தால் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பி, எந்த சந்தேகம் கொள்ளாமல் நம்பி, தனது உயிர்களையும் பொருளாதாரத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அவர்களே ஈமான் கொண்டவர்கள், அவர்களே வெற்றியாளர்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா நாங்க வந்து அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு எங்கிட்ட இல்லை. அதனாலதான் என்ன செய்யுது, நமது பிள்ளைகள் கூட ஈமான் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிற நிலைக்கு நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி தந்தை அல்லாஹ் 66வது அத்தியாயம் 74வது வசனத்துல சொல்றான், தந்தை ஆசர் அவர் இப்ராஹிம் நபி செய்யறாரு, தன் தந்தையோட என்ன செய்யறாரு, தந்தையே நீங்க அல்லாவுக்கு சிலைகளை இணை வச்சு வணங்குறீங்க, சிலைகளை கடவுளாக வணங்குறீங்க, நீங்களும் உங்களது சமூகமும் தெளிவான வழிகேட்டுல இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் உறுதியா தந்தை கிட்ட பேசுறாரு. எப்படி இன்னைக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை எங்களோட சமூகம் செய்யும் போது, நான் எங்களோட உறவுகள் செய்யும் போது நாங்க என்ன செய்யறோம், அது அவங்களோட மார்க்கம் எங்களோட மார்க்கங்கிற அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம்,
ஈமான்ல கொள்கையில சிறுக்குல நாங்க ஒரு கவனமற்ற நிலையில இருக்கிறோம். இப்ராஹிம் நபி அப்படி இருந்தாரான்னு சொல்லி பார்த்தால் அவரோட குடும்பத்தை அவர் உறுதியாவே சொல்றாரு, இப்படி இதை என்ன நீங்க செய்யறது இணை வைப்பான காரியம், நீங்க செய்யறது வழிகேடுன்னு சொல்லி பகிரங்கமா எச்சரிக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லுவார், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமான உறுதியாக்குறதுக்கு அவருக்கு என்ன சொல்ல, வானத்திலும் பூமிகளையும் சான்றுகள் அவருக்கு தந்தோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அந்த இப்ராஹிம் நபியை பொறுத்த அவரோட உள்ளத்தை உறுதியாக்குறதுக்கு அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா அல்லாஹ் 6வது அத்தியாயம் 26வது சொல்றான். எல்லாமே தெரியும். இப்ராஹிம் நபி எப்படி இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு எந்த அளவுக்கு லொஜிக்கலா தர்க்க ரீதியாக அவர் வணங்கக்கூடியது இட்டுக்கட்டப்பட்டது யூகிக்கிறது பொய்ன்னு சொல்லி ஒரு அழகிய முறையில் என்ன செய்வாரு, அவர் தாவா செய்வாரு. எப்படி செய்யறாரு, அவர் நட்சத்திரத்தை காட்டுவாரு, நட்சத்திரம் மறையக்கூடியதா இருக்கும், இது என்ன கடவுள் இல்ல. ஏன்னா ஒரு கட்ட லொஜிக்கல் என்ன செய்யறாரு, அந்த இருக்க உடைக்கிறது செருக்க என்ன செய்வாங்க, இணையப்பான காரியத்தை இப்ராஹிம் நபி உடைச்ச மாதிரி அந்த ஸ்டைல் இருக்கு தானே, தர்க்க ரீதியா லொஜிக்கல் அவர் உடைப்பாரு. அடுத்து சொல்றாரு இது கடவுள் இல்ல. அதே மாதிரி சந்திரனை பாக்குறது, அது உதிக்குது, அதுவும் மறையக்கூடியதா இருக்குது, அதையும் சொல்றேன் இதுவும் எனது கடவுள் இல்ல. அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டாவிட்டால் நான் வழிகேட்டுல இருந்துருவேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சூரியனையும் பார்க்கிறாரு. சூரியன் பெருசா இருக்குது, மிக பெரியதா இருக்குது, இது கடவுளா இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் என்ன செய்யுது, சூரியன் மறையக்கூடியதா இருக்குது. அப்ப சொல்றாரு இதுவுமே கடவுள் இல்ல, இது எல்லாத்தையும் படைத்தவன் தான் கடவுள்னு சொல்லி அழகிய முறையில் என்ன செய்யறாரு, அவரோட சமூகத்தோட தர்க்கம் செய்யறாரு. ஏன்னா இந்த தர்க்கத்துல அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் நபியோட இப்ப இந்த தர்க்கத்தை அவங்க தர்க்கம் செய்யறாங்க, அல்லாஹ் பத்தி அவங்க தர்க்கம் செய்யும் போது அவர் சொல்றாரு, நீங்க இணை வைக்கக்கூடிய கடவுளுக்கு நான் அஞ்ச மாட்டேன், நான் நீ யூகிச்சு வணங்குறதுக்கு நான் அஞ்ச மாட்டேன், இதுதான் உண்மையானதுன்னு சொல்லி உறுதியாக என்ன செய்யறாரு, அவர் நிலையில இருக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, நீங்க எல்லாமே என்ன செய்யுங்க, நீ இணை வச்சக்கூடிய இருக்கு நான் அஞ்ச மாட்டேன், உங்கள் அல்லாஹ் எனக்கு எதை சரி நாடினால் அதை தவிர வேற எதுவும் நீங்க செய்யக்கூடிய கடவுள் எல்லாமே செய்ய எது செஞ்சாலும் எனக்கு நடக்காது, ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இஸ்லாமிய சமூகத்துல காரணம் நான் சொல்றேன், இன்னைக்கு சில மன்னார் சில இடங்களை நாங்க பார்த்தோம்னா சூன்யம் ஒன்று இருக்குது. எப்படி அது ஒரு இட்டுக்கட்ட போய் மக்கள் செஞ்சுக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறான், காலகாலமா மக்களை ஏமாத்துற ஒரு யூத பழக்கமா இருக்குது. அது இன்னமும் முஸ்லீம் சமூகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாப்பிள்ளை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒருத்தர் இருக்கிறாரு, அவன் வீட்டு பக்கத்துல முஸ்லீம் பயம், ஏன் அவன் என்ன சரி செஞ்சு விட்டுருவான்னு சொல்லி ஒரு பயத்துல நிக்கிறாங்க. அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வந்தா இது சூனியத்தாலத்தை ஏற்பட்டிருக்குமோ ஒரு அளவுக்கு ஈவான் உள்ளவங்க பயந்த நிலையில காண்றாங்க. ஏன் அவனோட உள்ளத்துல உறுதியான ஈமான் இல்லை. அப்ப இவங்களை நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அல்லாஹ் உண்மைத்தன்மை சொல்லல, சிறியத்துக்கு இவங்க உண்மைத்தன்மை இல்லை, அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அதான் இப்ராஹிம் சொல்ற, நீங்க வணங்கக்கூடியதுக்கும் நீங்க எண்ணிக்கொள்றீங்களே அதுக்கு நான் அஞ்ச மாட்டேன், அல்லாஹ் எனக்கு எதை விதித்தானோ அதை தவிர வேற எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி கொள்கை என்ன செய்யற உறுதியாக சொல்றாரு. அது மட்டுமா அவங்க சொல்றாரு அந்த சமூகத்தை பார்த்து அந்த சமூகம் தர்க்கம் செய்யறாங்க. அவங்க சொல்றாரு, நீங்க என்ன செய்யும், எனக்கு நான் நல்லா வணங்குறதுக்கு ஆதாரம் இருக்குது, அது உண்மையானது, ஆதாரத்தோட நான் வணங்குறேன், உங்களுக்கு எந்த ஒரு இணை வைக்கக்கூடியதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அதை வணங்குகிறீங்க. நாங்க இருவரையும் பயப்படக்கூடியவன் யாரா இருக்கணும். இப்ப நான் உண்மையான இறைவனை வணங்குறேன், நீ போலியான இறைவனை வணங்குற, ரெண்டு பேர்லையும் அச்சத்தோட இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அறிவுடையராக இருந்தால் கூறுங்கன்னு சொல்லி நபி இப்ராஹிம் நபி அழகா கேட்பாரு. இப்ப இவங்க யோசிக்கிற என்னது, என்ன அவங்க இணை வைக்கக்கூடியவங்க ஒரு எண்ணமே என்னது, அவங்க அவங்களோட கொள்கை சரி, எல்லாமே இப்படித்தானே இருக்கிறோம், தான் கொண்ட கொள்கை தான் சரி யூகிச்சு கொள்வாங்க, எங்களோட முன்னோர்கள் செஞ்சாங்க இதுதான் சரி சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஆதாரம் எங்கதான் இருக்குது, ஆதாரம் பூர்வமான மார்க்கம், இந்த மார்க்கத்துல இருந்துகிட்டு நாங்க என்ன செய்யறோம், இணை வைப்புக்கு எதிராக நான் எதுவுமே செய்யறது இல்லை. ஏன்னா காரணம் நாங்க என்ன செய்யறோம், உலக முகத்துல மரண பயத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் காரணம் எவ்வளவு அவரோட வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கும்போது அவர் சொல்றாரு, அவரோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்கள்லாம் பிள்ளைகள் இல்லை, ஏன்னா அவர் வயது முதிர்ந்த நிலையை அடைகிறாரு. அது வயந்த முறையில் அவர் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாரு, அல்லாஹ் அவருக்கு சாலியான பிள்ளையை தாரான். அந்த பிள்ளையையும் அந்த மனைவியும் என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளையும் மனைவியையும் கொண்டு போயிட்டு என்ன செய்ய, பாலைவனத்துல எந்த ஒரு விவசாயத்தையும் செய்ய முடியாத தண்ணியும் இல்லாத இடத்துல என்ன செய்யறாங்க, அங்க போயிட்டு குடியமர்த்தி நீ என்ன செய்யும், குடியமர்த்தி உங்கள் ஆலயத்தின் தொழுகையை நினைவாற்றன்னு சொல்லி அவருக்கு கட்டளை வரும்போது அவர் அந்த கட்டளையை செய்யறாரு. இன்னைக்கு நாங்க அல்லாஹ் எங்களை கட்டளைய அல்லாஹ் அந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு சலுகை எவ்வளவு தந்து எங்களுக்கு கட்டளை சொல்லும்போது நாங்க எப்படி இருக்கிறோம், நாங்க அதுல கட்டுப்பட மாட்டேங்கிறோம். நாங்க மார்க்கத்துல நீங்க எப்படி இருக்கோம்னா,
இன்னைக்கு இளைய சமூகம் யுவதிகள் என்ன செய்யறாங்கன்னா மார்க்கத்தை தொழுகையே தொழுகிறது இல்லை. ஏதோ சும்மா வந்து கடமைங்கிற சும்மாங்க வராங்க. பெண்களை இப்போ உள்ள விகிதாசாரம் அடிப்படையில தொழுகையை விட்டு தூரமான நிலையில இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க மார்க்கத்துல பிடிப்பு இல்லாம அல்லாட மார்க்க சட்டங்கள்ல எந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு என்ன சொல்லும், தொழுகையை நிலைநாட்டுறதுக்கு அந்த ஒரு எந்த ஒரு வசதியும் இல்லாத இடத்துல அப்ப என்ன செய்யறாங்க, அல்லாட கட்டளை வருது. அந்த பிள்ளையோட பால் கூடி பிள்ளையோட அந்த மனைவி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அடைகிறாங்க. இது மட்டுமான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன செய்ய, அந்த மகன் உழைக்கும் பருவம் வந்து அடைகிறாரு. அந்த உழைக்கும் பருவம் அடைக்கும் போதுதான் அவருக்கு நடக்குது. என்ன நடக்குது? அவர் சொல்றாரு, இந்த உழைக்கும் பருவத்தில் இருக்கும்போது அவருக்கு அல்லாட கட்டளை ஒரு வகை வருது. தன் பிள்ளையை அறுத்து கொள்ளிடுறதுக்காக என்னது இறைவன் வகை செய்தி வருது. அவர் வந்து அறுத்து கொள்ளைகிறோம், அவருக்கு என்ன சொல் வகை. அப்ப வீட்டுல தன் பிள்ளையிட கேட்கிறாரு. அந்த பிள்ளை சொல்லுது, என் மகன் சொல்றாரு, நான் வந்து அல்லாட நீங்க கட்டளையை செய்யுங்க, நான் பொறுமையாக நான் இருப்பேன். நான் என்ன கேட்டீங்க, உங்களோட கட்டளைக்கு நான் பொறுமையா இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லி தன் மகன் சொல்றாரு. ஏன்? தன் மகன் அந்த மார்க்கத்துல அல்லாட மார்க்கத்துல கட்டளைகளை அந்த கட்டுப்படக்கூடியவராக, அதுக்கு கீழ்படக்கூடியவராக அந்த குடும்பமே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறானா, இது வந்து பழைய அல்லாஹ் சொல்லும்போது இது வந்து அவங்களுக்கு வரலாறு சொல்லுவோம் பார்த்துட்டு போறது இல்லை. உங்களது வாழ்க்கையில் அது ஏற்படும். அல்லாத மார்க்கத்தை நாங்கள் நிலைநாட்டுறதுக்கு தியாகம் செய்ய வரும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் முஸ்லீமா பிறந்தாலே அல்லாஹ் சொல்லிட்டு என்னது, அல்லாஹ் எங்களோட பொருளாதாரத்தையும் எங்களோட உயிரையும் சொர்க்கத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா எங்களோட நிலை என்னது, நான் ஈமானை இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறது எங்களோட கடமை.